ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம். ஐயா இப்போ புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. ஓகே. ஸோ பலன்கள் சொல்றதுக்கு முன்னாடி துலாமோட குணாதிசயங்கள், துலாமை பற்றி நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்க விஷயத்தை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா காலபுருஷ தத்துவத்தின் 7வது ராசியாக வருகிறது. 7ங்கிறது அந்த பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப். நம்மளோட ஜாதகத்தில் 7ஆம் வீடு என்ன? திருமணம், பார்ட்னரு, நண்பர்கள். நீங்க அன்றாட வாழ்க்கையில காலையில் நபர்கள். ஆமா, காலையில் எந்திரிச்சிலிருந்து இரவு தூங்கும் பொழுது வரைக்கும் நீங்க யாரை சந்திப்பீங்க? கடைக்காரனை சந்திப்பீங்க, வாடிக்கையாளர்கள், கிளையன்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, கஸ்டமர், ரோட்டில் போகிறப்ப அன்றாட நீங்கள் பார்க்குற ஒரு உங்களுடைய நெய்பர், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரு, எதிர்த்து வீட்டுக்காரரு, இது எல்லாமே 7ஆம் வீட்டை குறிக்குது. ஸோ 7ஆம் இடம் அப்படிங்கிறது துலாம் ராசியாக 7வது ராசியாக வரனால அதிகமாக பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க. அடுத்தவங்களால அதிகமாக பெனிஃபிட் அடையக்கூடியவங்க. அதெல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு. அது சுக்கிரனோட ராசியாக வருவதனாலையும் சரராசியாக வருவதனாலையும், சுக்கிரனோட ராசியாக வரனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆர்டிஸ்டிக் ஐடியா இருக்கும், நல்ல கலை உணர்வு உள்ளவங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை இந்த மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கையில் நல்ல ரசனையோட எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும், அழகான பொருட்கள்லாம் சேர்த்து வைக்கிறது, அழகை ரசிக்கிறது, சினிமா அதிகமாக பார்க்குறது, இந்த மீடியா துறை, பியூட்டி, ஃபேஷன், வரைகிறது, பாட்டு, என்னென்ன ஆர்ட்ஸில் கலைகளில் இருக்கோ அது எல்லாத்துலேயும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு டேலண்ட்டும் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாங்கன்னா அதை அவங்களே ஒரு இது செஞ்சு அது மூலமாக ஒரு தராசு பிடிக்கிறது. அதான் சிம்பிளே தராசு தான். வியாபாரியாக உன்னுடைய பணம் எனக்கு வேண்டாம், என்னுடைய பணம் உனக்கு வேண்டாம், அவன் உழைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சு பண்ணுற அமைப்பு. பணத்தை வைத்து பணத்தை சம்பாதிக்கிறது. சின்னதாக ஒரு கடையை அமைச்சு பெரிய லெவலில் வரக்கூடிய பிஸ்னஸ் மேக்னெட்ஸ் எல்லாரும், மெனி பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க தான் தொழிலுக்காகவே வாழ்ந்து தொழிலுக்காகவே போராடி ஜெயித்தவங்கலாம் 100க்கு ஒரு 30-40% துலாம் ராசியில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. இது லக்னத்துக்கும் ஓரளவுக்கு சேர்ந்து வரும். ஸோ துலாம் ராசி முழுக்க ஓரளவுக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, வியாபார யுக்தி உள்ளது, கலை உணர்வாக இருக்கிறது. சரராசியாக இருக்கிறதுனால பயங்கர டைனமிக். ஒன்று பேச இன்னொன்று யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஃபாஸ்ட்டாக செயல்படுறது, இன்னைக்கு ஒன்று நினச்சாங்கன்னா நாளைக்குள்ள அதை செய்யணும்னு நினைக்கிறது. அது மாதிரி எல்லாமே ஒரு சுறுசுறுப்பும் கலை உணர்வும் உள்ள ஒரு ராசியாக துலாம் ராசி வருகிறது. சிறப்பு ஐயா. இப்போ 2026 கிரக சஞ்சாரம் நடக்குது, குரு பயிற்சி இருக்கு, சனி பெயர் இல்லை, பட் என்ன அந்த பிளேஸ்மெண்ட்ல இருக்காரு. அப்படிங்கும்போது ராகு கேது பயிற்சி கடைசியில் வருது இல்லையா? ஆமாங்க. ஸோ இதோட பிளேஸ்மெண்ட்ல எப்படி இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஆண்டு பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா சனி 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். குரு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகு 5ஆம் இடத்திலும், கேது 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ இந்த அமைப்பு ஓரளவுக்கு கடன், நோய், வம்பு வழக்கை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். சனி 6ஆம் இடத்துல இருந்து அதெல்லாம் கட்டுப்படுத்துறார். ஓரளவுக்கு யோகமான ஒரு டைம் தான் துலாம் ராசிக்காரனுக்கு 25லேருந்தே வந்துட்டு இருக்கு. எதிரிகளா இருக்க மாட்டாங்க. ஆமா, எதிரிகள், வம்பு வழக்குகள், இதுவரை பிரச்சனையா ஏதோ கொடுத்துட்டு இருந்தது, உடல் உபாதைகள் எல்லாமே சனி இருக்கிற இடத்த ஆக்டிவேட் பண்ணுவார், கெடுக்கிறாருனால அதெல்லாம் இருக்காது. அதே சமயத்துல மே 2026க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு 10ஆம் இடத்துக்கு வராரு. 10க்கு என்ன பண்றாரு அப்படின்னா, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வேலையில ஒரு மாற்றம். 10ல வர குரு அதை போயிடுவார், இது பண்ணுவாருன்னு ஏதோ சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் நீங்க இந்த பாடல்கள் பதவி ஆமா, அப்படிலாம் இல்லைங்க. அந்த குரு என்ன பாக்குறாரு, என்ன பண்றாருன்னு நம்ம டீட்டெயிலா ஸ்டடி பண்ணி தான் சொல்லணும். குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு உச்ச குருவாக 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தன லாபங்கள், தன விஷயங்கள், பிசினஸ்ல சில பணம்லாம் எடுக்க ஆரம்பிப்போம். 4ஆம் வீட்டை பார்த்து சொத்து வாங்குவோம். அதெல்லாம் நல்ல விஷயம். வீடு, வண்டி, வாகனத்தை வாங்கக்கூடியது, பழசை கொடுத்து புதுசு வாங்கக்கூடியது, அதெல்லாம் இருக்கும். அதே சமயத்தில் 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. கொஞ்சம் கடன் விஷயத்தையும் கொஞ்சம் லைட்டாக நாம் டாப் அப் பண்ணுறது, ஒரு வசதி படிக்கிறதுக்கு, ஒரு இடம் வாங்கிருக்கோம், வீடு வாங்கிருக்கோம், வண்டி வாகனம் வாங்கிருக்கோம், ஒரு கடன் போகிறது, லோன் போகிறது. அதே சமயத்தில் கொஞ்சம் பண வசதி அதிகமாக பண்ணுறதுக்கு சில எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது, இது மாதிரி சில அமைப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும். சனி 10ஆம் இடத்துல வர்றது வேற மாதிரி அமைப்பு. குரு வர்றது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி அமைப்பு இருக்கும். இந்த குரு பார்த்தீங்கன்னா தொழில் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக விருத்தி கொடுக்காம, இந்த மாதிரி ஒரு துறையில் இருக்காங்க, ஒரு நிபுணராக இருக்காங்க, ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கிறாங்க, ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் வேலையில் இருக்காங்க, கோச்சாக இருக்காங்க, ஒரு ஸ்தாபனத்தோட ஹெட்டாக இருக்காங்க, அவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பேரும் புகழும் கொடுக்கும்.
ஏன்னா ஒரு குருமார் போல இருக்கக்கூடிய ஒரு சனி குரு அவங்க வந்தாங்கன்னா கையெடுத்து கும்பிடுற மாதிரி மரியாதைக்குள்ள ஒரு பொசிஷன் பதவியில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே பேரும் புகழும் கிடைத்து நல்ல ஒரு பதவி உயர்வு அது மாதிரி கிடைக்கும். திடீர்னு ஒரு ட்ரஸ்ட் அந்த ஒரு போர்டுக்கு அவங்க டைரக்டர் ஆவாங்க. ஒரு 1 இயருக்கு ஒரு தடவை மாறுதல் ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. சில அசோசியேஷனில் வந்து பிரசிடென்ட் ஆகுறது, சில ட்ரஸ்ட்டுக்கு வந்து நம்ம 2 இயர்ஸ் டைரக்டராக இருக்கிறது, செக்ரட்டரியாக போய் ஜாயின் பண்ணுறது, இது மாதிரி அதாவது லாப நோக்கில் நடக்கிற வியாபாரமாக இல்லாமல் ஒரு ஹார்னரி போஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இது மாதிரி நிறைய இருக்குது. கவர்மெண்ட்டில் போஸ்டிங் இருக்குது, பாலிடிக்ஸில் இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அசோசியேஷன் இருக்குது. அது மாதிரி ஒரு பதவி வந்து இது மாதிரி கிடைச்சி சரி அவங்களும் தவிர்க்க முடியாமல் சரி நானே பண்ணுறப்பா அப்படின்னு பண்ணி அதில் வந்து நல்ல பேரும் புகழும் வரக்கூடிய அமைப்புகளும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மே 2026 அப்புறம் உண்டு. சிறப்புங்க ஐயா. அது சில பேர் பாருங்க கலைத்துறையில் பிறந்திருப்பாங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடிய சைனாகவே இருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் சைனாகிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக, ஏன்னா துலாம் ராசி ஓரளவு கலைத்துறைக்கு உகந்ததாக இருக்கிறனாலையும் அதே சமயத்தில் அந்த குச்ச குரு வந்து அப்படி போகும் பொழுது கண்டிப்பாக 2ஆம் வீட்டை 4ஆம் வீட்டை 6ஆம் வீட்டை பார்த்து சமயம் சுக்கிரன் போயிட்டு இருக்கக்கூடிய பாதையும் குரு பார்க்கும் பொழுது திடீர்னு அவங்களுக்கு கொஞ்சம் ஹைலைட் ஆகிறது, பேரும் புகழ் கிடைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே கிடைக்கும். அதே மாதிரி பேங்கிங் செக்டார் இருக்கிறவங்களுக்கு குரு 10 இருக்கிறனாலையும் 10க்கு போய் உச்சம் பெறுவதனாலையும் நல்ல டெவலப்மெண்ட்டு, டீச்சிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு வந்து உச்ச குரு கொடுக்குறாரு. சிறப்புங்க ஐயா. இவங்களை ஸ்டடீஸுக்காக அப்ராட் போகிறதும் வேலைக்காக அப்ராட் போகிறது இந்த காலத்தில் பாசிபிளா? கண்டிப்பாக. இது பாருங்க, 10ல் குரு போகிறதுனால நம்ம வெளியில் போயிடுவோம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா 8ல் இருக்கணும், 12ஆம் இடத்துல இருக்கணும், அது மாதிரி. ஆனால் இதில் என்னன்னா சில பேருக்கு குரு தசை நடக்கிறவங்களுக்கு உச்ச குருவாக வந்து சரராசியில் குரு வராரு இல்லைங்களா. சரராசியில் குரு ஒரு பெரிய சுபகிரகம் சரராசியில் வந்து உச்சம் பெறும் பொழுது சில மாற்றங்களை கொடுக்கும். அது வெளிநாடு போகிறாங்கங்கிறது தசாபுக்திகளை வச்சு தான் சொல்ல முடியும். இந்த கிரகத்தின் அமைப்பு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போவதற்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சப்போர்ட்டா இருக்காது. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அல்லது ராசி 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு, அதே மாதிரி ராசி 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அல்லது ராசி 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாறுதல் வந்திருந்ததுன்னா நம்ம சொல்லலாம். அது வந்து துலாம் ராசிக்கு அப்படி கிடையாதுங்க. அதனால இது ஒரு பலனை எடுத்துக்க முடியாது. பட் பொதுவாக அவங்களுடைய தசாபுக்திகள் அது மாதிரி கொண்டு போகும்பொழுது அதுக்கு சப்போர்ட் பண்ணுமே ஒழிய இந்த ஒரு பயிற்சியினால அவங்க வெளிநாடு போக முடியாது. சிறப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷமா லவ் பண்ணிருக்கோம், காதலிக்கிறோம், அப்படி வந்து இந்த கல்யாணத்துல போய் முடியுமா, இந்த வருஷமாச்சு நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி பதில் இருக்குங்க? அதான் குடும்பஸ்தானத்தை 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லைங்களா. உச்ச குருவாக இருந்து 2ஆம் இடத்தையும் பார்க்கறது வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா குரு பலனுங்கிறதே பாருங்க, 7ஆம் இடத்தை குரு பார்க்குறப்போ சம்டைம்ஸ் திருமணம் கொடுக்கும். 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்பஸ்தானத்தை குரு பார்த்தாலும் நிறைய ஒகேஷனில் வந்து திருமணத்தை கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து உச்ச குருவாக இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறது வந்து ஓரளவுக்கு திருமண விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஐயா, இப்போ வந்து திருமண வாழ்க்கையில் சின்ன கசப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு பிரிஞ்சிருக்கிறாங்க, டிவோர்ஸ் ஆகலை, ஆனால் அம்மா வீட்டில் இருக்கோம் அப்பா வீட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த காலத்தில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துலயே ராகு இருக்கிறார். 5ஆம் இடத்துல ராகு, கேது வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த 5ஆம் இடமும் பார்த்தீங்கன்னா குழந்தை பாவம், அதே சமயத்தில் இந்த காதல் பாவம், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து ராகு இருக்கிறார். ஸோ உச்ச குருவாக வந்து வருவதனால பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு எஃபெக்ட்னு சொல்ல முடியாதுங்க. பட் இருந்தாலும் சில பேர்த்துக்கு வந்து அந்த குடும்பஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறதுனால சில மாற்றங்கள் இதுவரை வந்து இல்லாத விஷயங்கள் கொஞ்சம் ஒரு தீர்வு பெறும். அதாவது பாசிட்டிவோ நெகட்டிவோ இந்த ஏப்ரல் மே டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வு எடுக்கக்கூடிய, என்னதான் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு தீர்வு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும். வீடு மனை வண்டி வாகன யோகம்லாம் இவங்களுக்கு எப்படி இருக்குது? அதுதான் அபோரமாக இருக்குது. ஏன்னா உச்ச குருவாக இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு பார்த்தீங்களா. கண்டிப்பாக கடனுடன் வாங்கியாச்சு, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடு, பிடிச்ச இடம், கண்டிப்பாக ஃப்யூச்சருக்கு வேணுங்கிற 4ஆம் பாவத்தோட இம்மூவபிள் மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மே 2026 2026 முழுக்க அந்த செகண்ட் ஹாஃப் வந்து ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி, ஏதோ ஒரு அசெட் வாங்கக்கூடிய அமைப்புகள் கைகூடி வரும். பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னா இந்த காலத்தில் ஸ்டார்ட்லாம் பண்ணலாமா? கண்டிப்பாக. அப்போ பார்த்தீங்கன்னா 2026 ஏப்ரல் மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி வந்து 10ஆம் வீட்டுக்கே வரனால, அந்த 10ஆம் இடமே வந்து தொழில் ஸ்தானமாக இருக்கிறனால இது மாதிரி ஒரு வியாபாரம்
ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங் அது மாதிரி ஒரு விஷயங்களை ஆரம்பிக்காம ஒரு கன்சல்டிங், ஒரு சேவையை செய்கிறது, ஒரு ஃபேம் ஆரம்பித்து ஒரு ஒரு ஆர்சி வாங்கி நான் பண்ணுறேன் சார், முதல்ல ஃப்ரீலான்ஸராக பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியை எடுத்து பண்ணுறேன், அது மாதிரிலாம் பண்ணலாம். சர்வீஸ் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி என்ன வேலையாக இருந்தாலும் பண்ணலாம். இந்த சேல்ஸ் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி விஷயங்களுக்காக இந்த ஆப்பிள் மே ஆரம்பிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா குரு வந்து 10ஆம் இடத்துக்கு வரும் பொழுது, ராசி 10ஆம் இடத்துக்கு வரும் பொழுது என்ன கொடுப்பாருன்னா ஒரு சர்வீஸை இன்க்ரீஸ் பண்ணுவார். உங்களுக்கு வந்து உங்களை சர்வீஸை எதிர்கொள்ளக்கூடிய கிளைண்ட்ஸ் அண்ட் கஸ்டமரை அதிகப்படுத்துவார். ஆனால் வியாபாரம், மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங் அது மாதிரி சேல்ஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி அமைப்பு இருக்கு இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் இது சர்வீஸ் டேக்ஸ், அது சேல்ஸ் டேக்ஸ். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து சனி, செவ்வாய், சூரியன் அவங்களா தான் வந்து அதோட அமைப்பு கொடுப்பார். நிறைய ஆட்களை வைத்து ஒரு ஆரம்பிக்கிறது, ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, ஒரு மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கிறது, ஒரு லேத் ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கிறது, அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று ஆட்களை போட்டு பண்ணுறோம். இது வந்து நம்ம ஓனாக வந்து பண்ணுறக்கூடிய ஒரு இதுக்கு நம்ம எனக்கு வேணுங்கிறதுக்கு மட்டும் ஒரு 4 பேர்த்த சேர்த்திக்கிறேங்க, எனக்கு அசிஸ்டண்ட்டாக சேர்த்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்குலாம் குரு 10க்கு வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. சிறப்புங்க. இந்த 2026 இந்த துளாராசி நேயர்களுக்கான ஆரோக்கியம் எப்படிங்க? 6ல் வந்து சனி இருக்கிறது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது தான். இப்போ குரு வந்து ஏப்ரல் மேக்கு அப்புறம் வரக்கூடிய உச்சப்பார்வை 6ஆம் வீட்டையே பார்க்கறதுனால உண்மையே தன்மைப்படுத்தும். ஸோ ஆரோக்கியம் வந்து பெருசாக கெட்டுறத மாதிரியோ ஒரு தவறான ஒரு அஸ்தம சனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசி மாதிரியோலாம் எந்த பாதிப்பும் துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 இல்லை. ஸோ ஆரோக்கியம் வந்து ஒரு பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு சீராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறப்புங்க. இவங்க இந்த வருஷத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கும்? கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அது மாதிரி போஸ்டிங்கு, ஒரு பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து அதில் இன்வால்வ் ஆகி உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வேணுங்கிற சில வேலைகள் செய்யாமல் போகிறதுக்கு அமைப்பு இருக்குது. அதாவது ஊருக்கு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிட்டு நமக்கு நம்ம ஒன்றுமே பண்ணிக்காம விட்டோம், நமக்கு பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுலாம் ஒன் ஆஃப் த ஒரு சிம்டம்ஸ் வந்து கொடுக்கும். ஏன்னா குரு வந்து நமக்கு 10க்கு வரும் பொழுது திடீர்னு எல்லாம் சேர்ந்து நம்ம கொடுத்துட்டாங்க, நம்ம முடியலன்னு சொல்ல முடியல. ஆனால் அதில் போய் பிஸியாக இருக்கிற இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி எஃபெக்ட் இருக்கும். ஸோ என்னென்னா நீங்கள் பேலன்ஸ் அவுட் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கடன், திடீர்னு ஒரு சின்ன கடன், ஒரு வசதி வாய்ப்பு பிரிக்கிறதுக்காக சின்னதாக ஒரு ஆசைக்கு போனேன், சின்னதாக தான் வாங்கலான்னு போனேன், திடீர்னு பெருசாக வாங்கிட்டு வந்துட்டேன், ஒரு கிரெடிட் கார்டு இருந்து ஸ்வைப் பண்ணிட்டேன், அது வந்து மாதம் கட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும். ஸோ இது மாதிரி 2 விஷயம், ஒன்றா இந்த பண விஷயம், அப்புறம் அது மாதிரி வேலை விஷயத்தில் உங்களுடைய விஷயமும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஊருக்காக பண்ணிட்டு உங்களுக்கு நீங்கள் சரியாலாம் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து உங்களுடைய லெவல் கம்மியாயிடும், உங்களோட க்ரோத் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த 2 விஷயத்தை கொஞ்சம் எச்சரிக்கையாக துலாம் ராசிக்காரர்கள் 2026 பார்த்தோம். சிறப்புங்க. ஐயா, துலா ராசிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் எவ்வளோ? இது மாதிரி கிரக அம்சங்கள் இருந்து இந்த ஏப்ரல் மேக்கு அப்புறம் ஆகக்கூடிய கிரக மாற்றங்கள்லாம் வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்கள் 100க்கு ஒரு 70 மதிப்பெண்கள் உள்ள ஒரு பலாபலனை நிறைந்த ஒரு ஆண்டாக 2026 உண்டு. சிறப்புங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். நன்றி.